ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரிட்டுன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேரண்ட்டுன்னு ஒரு டிவு கொடுத்து அதுக்குள்ள சைல்டுன்னு ஒரு 6 டிவு கொடுப்பேன். ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ நான் இதை சேவ் பண்ணி ரன் பண்ணால் 1 2 3 4 5. இது எப்படி ரன் ஆகுதுன்னா, இது லைவ் சர்வர், அதாவது விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள எக்ஸ்டென்ஷனில் போய் இதில் நீங்கள் லைவ் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா அதில் லைவ் சர்வர் வரும். நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை இன்ஸ்டால் பண்ணால் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி யூஆரில் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணால் கீழே இந்த போர்ட்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல கோ லைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ரௌசரில் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த பேரண்ட்டை ஸ்டைலில் கால் பண்ணி இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுக்கேன். சுற்றி பேக்ரவுண்ட் கலர் ஆகிறதுக்கு அப்புறம் பேடிங் ஒரு 30 பிக்சல் கொடுக்கேன். வந்துட்டு இப்போ நான் அந்த சைல்டை கால் பண்ணி டாட் சைல்டை கால் பண்ணி சைல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு கொடுப்பேன். அடுத்து கலர் ஒயிட்டுன்னு கொடுப்பேன். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் 2 REM கொடுப்பேன். கிரிட்டுன்னா என்னென்னு பார்ப்போம். கிரிட்டுன்னா நான் இப்போ இதில் டிஸ்பிளே கிரிட்டுன்னு கொடுக்கேன். சேவ் பண்ணனா எந்த சேஞ்சுமே வரல. இப்போ கிரிட்டுன்னா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கிரிட்டு நமக்கு வெப்சைட்டை லே அவுட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு கிரிட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளக்ஸ் 1 டைமென்ஷனல், கிரிட்டு 2 டைமென்ஷனல். ஃப்ளக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் டிஸ்பிளே கிரிட்டின்னு கொடுத்து அந்த அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அந்த பாக்ஸுக்குள்ளது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோன்னா எனக்கு இந்த அலைன்மெண்ட் சென்டர். இப்போ இந்த பாக்ஸு ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பாக்ஸு தெரியறதுக்காண்டி நான் பார்டர் இருக்கேன். பார்டர் 1 பிக்ஸ் சாலிட். மோஸ்ட்லி லே அவுட்டுக்கு கிரிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரிட்லேயே நிறைய எலமெண்ட் இருக்குது. அது என்னன்னு ஒன்றுன்னா பார்ப்போம். கிரிட் டெம்ப்ளேட் காலம் கொடுத்து 1FR கொடுக்கேன். அடுத்து ஒரு 1FR கொடுக்கேன். அடுத்து ஒரு 1FR. 1FRனா இது ஃப்ராக்மெண்ட். இப்போ நான் இதை சேவ் பண்ணனா 1 2 3 4 5 6, அதாவது இதான் கிரிட்டு மாதிரியே அலைன் ஆகும். ஓகே, எனக்கு இந்த 1க்கு கீழே 2க்கு கீழே 3 கீழே, அதாவது 4க்கு மேலே, இந்த 1க்கும் 4க்கும் கேப்பில் எனக்கு கேப் வரணும். அதாவது அந்த நேம்லேயே இருக்கும். நான் இப்போ கிரிட் காலம் கேப்னு கொடுத்தேன்னா, கேப்னு கொடுத்து ஒரு 20 பிக்சல் கொடுத்து நான் இப்போ சேவ் பண்ணேன்னா எனக்கு காலமில் கேப் வந்துடும். இதே மாதிரி நான் கிரிட் ரோக்கு கொடுத்து நான் கேப்னு கொடுத்தேன்னா, கேப்னு கொடுத்து சேம் 20 பிக்சலே கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு ரோலையும் கேப் வந்துடும். இப்போ இதே மாதிரி எனக்கு சிங்கிளாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் இப்போ வெறும் கேப்னு கொடுத்தோம்னா கேப் 20 பிக்சல் கொடுத்தோம்னா சேம் லைக் அதே தான் வரும். அதாவது இந்த ரெண்டுக்கும் சிமிலராக இது வந்துடும். அதாவது இந்த ரெண்டையும் கொடுக்கறது போல சிங்கிள் லைனில் அதே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 3 இருக்குது. நான் இதில் கூட 2 நான் ஆட் பண்ணுவேன். அதனால் 3 நான் கூட 1 ஆட் பண்ணேன். இப்போ நான் 7 8 9 கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஓகே வந்துட்டு ஓகே. இப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்டை இப்படி தான் கொடுக்கணும் இல்லை. இந்த கேப்புக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது மாதிரி இந்த டெம்ப்ளேட் காலமும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் 1 தான் வரணும் இல்லை. 1க்கு பதில் நான் இப்போ கூட ஒரு எஃப்ஆர் கொடுத்தேன்னா, எஃப்ஆர் ஃப்ராக்மெண்ட் கொடுத்தேன்னா இது எனக்கு 4ஆக வந்துடும். அதாவது அந்த கிரிட்ல இருந்து அது 4ஆக டிவைட் ஆகிடும். இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ரிப்பீட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் எனக்கு எத்தனை வேணும்னு சொல்லலாம். இப்போ 3 வேணும்னு நான் சொல்லுவேன். 3 வேணும், அது 1FRல வேணும், அதாவது 1 ஃப்ராக்மெண்ட்டில் வேணும். நான் இதை சேவ் பண்ணேன்னா 1 2 3 3னா வந்துட்டு 1ல் வந்துட்டு ரிப்பீட்டே மாதிரி இன்னொன்று இருக்குது, மின் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் மின் மேக்ஸ் கொடுத்து
இதில் நான் எனக்கு ஒரு 200 பிக்சல் கொடுக்கேன். 200 பிக்சல் கொடுத்து கமா கொடுத்து 1FR அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை ஹை பண்ணுவோம். 1FRன்னு கொடுத்துட்டு வெளியே 1FRன்னு கொடுத்தோம்னா இப்போ பாருங்க 1FR கொடுத்து நான் சேவ் பண்ணனா இது 1 2 2 தடவை வந்துடும். இது நான் அடுத்தது ஒரு 1FR கொடுத்து நான் சேவ் பண்ணனா இது எனக்கு 3 தடவை வரும். அதே சேம் லைக் அந்த ரிப்பீட்டே மாதிரி தான். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்ஸுக்கு இது யூஸ் ஆகும். அதாவது நான் இப்போ ஒரு 200 பிக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் எனக்கு 200 பிக்சல் மினிமம் வரும்போது இப்போ பாருங்க, அதாவது ஸ்மால் ஸ்க்ரீனில் வரும்போது ஃபர்ஸ்ட் உள்ளது அந்த 200 பிக்சல்லே தான் இருக்கும். மற்றதெல்லாம் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் இதில் ஒரு 300 பிக்சல் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் பாருங்க 300 பிக்சல் வந்துடும். மீதி உள்ள ஏரியாவெல்லாம் அதுக்கு அடுத்து கொடுத்துருக்க 2 தான் ஆக்குப்பை ஆகும். இதுதான் மின்மேக்ஸ். நான் இது பண்ண நீங்கள் சைடில் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது பார்த்துட்டே இருந்தால் தெரியாது. உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பண்ணி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். சைடில் கோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெஸ்பான்சிவ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ மொபைல் வியூவில் ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் தானே ரெஸ்பான்சிவ் வருது. எல்லாமே வரணும்னா அதுக்கு ஒன்று இருக்குது. இதை நான் ஹைட் பண்ணுங்க. அதுக்கு நான் கிரிட் அதே மாதிரி கிரிட் டெம்ப்ளேட் காலம் கொடுத்து ரிப்பீட்டுன்னு ஃபஸ்ட்டு கொடுக்கேன். அதாவது நாம் ஃபஸ்ட்டு கொடுத்த ரிப்பீட்டை கொடுத்து ரிப்பீட்டில் நம்ம என்ன கொடுப்போம், எனக்கு ஒரு 3 அணம் வேணும், 1FRல வேணும், 1 ஃப்ராக்மெண்ட்டில் வேணும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா அது வந்து இப்போ இதில் ஃப்ராக்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லை. நம்ம இப்போ 200 பிக்சல் கொடுத்தோம்னா அது ஒன்றும் 200 பிக்சலுக்கு வந்துடும். அதாவது இப்போ நம்ம 200 பிக்சல் கொடுக்கோன்னா எனக்கு டோட்டலாக இது 100%. இப்போ இதில் 200 ஒரு 200 2 3 அதாவது 600 வந்துட்டு இன்னொரு 400 கேப் கிடக்கு. ஏன்னா அதில் நம்ம எதுவும் கொடுக்கல. அதனால அது நம்ம 3 அணம் தான் கொடுத்துருக்கோம். 3 அணமும் 200 200 வச்சு 3 தடவை வந்துட்டு மிச்சம் இருக்க ஸ்பேஸு கேப் இருக்கிறதுனால நம்ம இதில் மோஸ்ட்லி FR கொடுப்போம். அப்போ அது டோட்டலாக ஆக்குப்பை ஆகிடும். இப்போ நான் இந்த மின்மேக்ஸை நான் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 1FRக்கு பதில் நான் இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா மின்மேக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். மின்மேக்ஸ்ன்னு கொடுத்து ஓப்பன் ப்ரைட் க்ளோஸ் ப்ரைட் கொடுத்து எனக்கு இப்போ அது ஒரு 200 பிக்சல் வேணும். அதாவது 200 பிக்சல் 1FRல வேணும் அப்படின்னா நான் இப்போ 200 பிக்சல் கொடுத்து கமா கொடுத்து 1FR கொடுத்து இப்போ இதை சேவ் பண்ணி கட்டி என்ன நடக்கும் பாருங்கள். சேம் லைக் 3 அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் இதை ரெஸ்பான்சிவ் பண்ணுங்க என்ன நடக்கும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தான் இருக்குது. 300 பிக்சல் அப்படியே தான் இருக்குது. ஸ்க்ரீன் பெருசாக பெருசாக ஆக்குப்பை ஆகி சின்னதாக அது அப்படியே தான் இருக்குது. சின்னதாக அப்படியே தான் இருக்குது. ஓகே, நான் இதில் ரிப்பீட் 3 கொடுத்ததுக்கு பதிலாக ஆட்டோ ஃபிட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் அந்த ஆட்டோ ஃபிட்டு கொடுத்து நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாகும்போது, அதாவது அந்த மொபைல் சின்னதாகும்போது டேபுக்கு வரும்போது 2 சைடில் அதாவது 2 கிட்டில் வந்துட்டு இப்போ நான் அதை விட இன்னும் சின்னதாகேன் பாருங்கள், சிங்கிளில் வந்துட்டு. இது எப்படின்னா நம்ம இப்போ மீடியா கொரியில் ரெஸ்பான்சிவ் எழுதுறதுக்கு பதிலாக நமக்கு இந்த கிரிட்டு ரிப்பீட்டு மின்மேக்ஸ் ஆட்டோ ஃபிட்டு கொடுத்து இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பெருசாக்கேன் 3 வரும், அடுத்து இதோடையும் பெருசாக்குனா 4 வரும். அதாவது அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கோ அதுக்கு தக்கன வரும். இப்போ நான் உங்களுக்கு பெருசாக்கி காட்டேன். மொபைல் வியூ வேண்டாம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 அதாவது இந்த ஸ்க்ரீன் அவ்வளோத்துக்கு பெருசு, அதனால அதுக்கு தக்கன வந்துட்டு. இப்படி தான் இது ரெஸ்பான்சிவாக யூஸ் பண்ணதுக்கு ஆட்டோ ஃபிட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதில் 200 கொடுக்கல, நான் இப்போ ஒரு 300 கொடுத்தேன்னா அது 300 தக்கன அதை எடுத்துக்கிடும். அதே மாதிரி நான் பெருசாகி காட்டேன். இப்போ பாருங்கள், மொதல் 8 இருந்து இப்போ 5 இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸில் உள்ள வித்தும் 300ல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கிரிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கிரிட் டெம்ப்ளேட் காலம். அடுத்து கிரிட் டெம்ப்ளேட்டில் காலம் மாதிரி ரோஸும் இருக்குது. இப்போ நான் இதில் இது 200 பிக்சலே போதும் நமக்கு. 200 பிக்சல் வச்சுட்டு கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு கொடுத்து சேம் லைக் 1FR கொடுக்கேன். அடுத்தது ஒரு 1FR கொடுக்கேன். அடுத்தது 1FR கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா எந்த சேஞ்சுமே வரல. ஏன்னா 3 ஒரே வித்தில் தான் இருக்குது. இது ஒரு 1FR, இது ஒரு 1FR, இது ஒரு 1FR. இப்போ இந்த 4வது உள்ள ரோ மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது 2வது இருக்கக்கூடிய ரோவில் 4வது நம்பர், 5வது நம்பர், 6வது நம்பர் எனக்கு சேஞ்ச் ஆகும்னா
2வது ரோல நான் 2ன்னு குடுத்தேன்னா, இப்ப பாருங்க 2வது உள்ளது மட்டும் பெருசா தெரியும். இப்ப நான் இதுல 3ன்னு குடுத்தேன்னா, அது எனக்கு பெருசா தெரியும். லாஸ்ட் உள்ளது எனக்கு 2வா மாறணும். வித் பெருசாகணும்னா 2 குடுத்தேன்னா, இப்படி எனக்கு பெருசாகும். இது ரோல யூஸ் ஆகும். இந்த மாரி யூஸ் ஆகும். இத சைடுல செஞ்சு பாருங்க. அப்புறம் என்ன பார்க்கணும், கிரிட்ல டெம்ப்ளேட் ரோ மாரி டெம்ப்ளேட் சாரி டெம்ப்ளேட்ல கிரிட், ஆட்டோ, ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளோ என்ன செய்யும்னா, டிஃபால்ட்டா இது ரோல தான் இருக்கும். நான் இப்ப சேவ் பண்ணேன்னா எந்த சேஞ்சுமே நடக்காது. ஏன்னா இது ரோல தான் இருக்கு. இத நான் காலத்துக்கு மாத்தி என்ன நடக்கும் பாருங்க. காலத்துக்கு மாத்தி சேவ் பண்ணேன்னா, இப்ப என்ன நடந்தது? 1 இங்க இருந்து ஃபர்ஸ்ட்டு ரோல நல்லா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதாவது ரோ ஆர்டர்ல இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்ப நான் இத காலம் ஆர்டருக்கு மாத்துனேன்னா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதாவது காலம் ஆர்டர்ல வந்துச்சு. 3 இங்க முடிஞ்சு 4 அங்க ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 7 ஸ்டார்ட் ஆகுது. இது ஆட்டோ ஃப்ளோ. அடுத்து நான் இந்த டிவ் எல்லாத்துக்கும் செப்பரேட்டா ஒரு கிளாஸ் குடுக்க போறேன். பாக்ஸ்ன்னு குடுத்து 1 குடுத்து 2ன்னு குடுத்து 9 இப்ப நான் இத சேவ் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ் 1 எடுக்கேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப இந்த பாக்ஸ் 1க்கு எனக்கு பாக்ஸ் 1 இந்த 1ல இருந்து 4வது இடத்துக்கு வேணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கிரிட் பத்தி தெரியணும். கிரிட் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டால் பண்ணி இந்த கிரிட் மொத்தத்தையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா, கிரிட் இருக்கு. அதாவது உங்க ப்ரௌசர்ல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த எலமெண்ட் வரும். இந்த எலமெண்ட்ல பர்ட்டிகுலரா அந்த டிவ்வ கிளிக் பண்ணி, அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அது எந்த ப்ரௌசரா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் காட்டும். இதுல நான் கிரிட் கிளிக் பண்ணேன். கிரிட் கிளிக் பண்ணேன்னா, இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் 1, 2வது இருக்க கேப் 2, 3வது இருக்க கேப் 3, 4வது இருக்க கேப் 4. சேம் லைக் ரோக்கும் அதேதான். ஃபர்ஸ்ட் முதல் லைன் ஃபர்ஸ்ட், 2வது இருக்க அந்த 1க்கும் 2க்குள்ள கேப் 2, 3வது இருக்கக்கூடிய அந்த 2க்கும் 3க்கும் உள்ள கேப் 3, 4வது இருக்க அந்த கடைசி லைன் 4. இப்படிதான் கிரிட் ஒர்க் ஆகும். இதை ஞாபகம் வச்சுடுங்க. இன்னொரு தடவை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட், 2வது அந்த கேப் 2, அடுத்து 3வது கேப் 3, 4வது கேப் 4. அதாவது இப்போ நான் அந்த கிரிட்டை ஆஃப் பண்ணிட்டு காட்டுவேன். இப்போ பாருங்க 1, 2, 3, 4 அதாவது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். ஓகே. இப்போ எனக்கு இந்த கிரிட்டில் 1ல இருந்து 4க்கு வரணும். அதாவது இந்த 1வது நம்பரு 1ல இருந்து 4 வரைக்கும் ஆக்குப்பை ஆகும். அதாவது 2 எண்ணத்தை எடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இது 1, இது 2, இது 3. அப்போ என்ன பண்ணணும்னா, கிரிட் எதுல வேணும்? காலத்துல எனக்கு வேணும். இப்படி இப்படி வர்றது காலம். காலத்துல வரணும்னா 1ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடியும். இப்போ நான் இதை 3ல வச்சுட்டு சேவ் பண்ணனா பாருங்க, 1ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடிஞ்சுது. இது ஏன் இப்படி வருதுன்னா, இதுக்கு நான் அந்த ஃப்ளோவை ஆஃப் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, 1ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடிஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த கிரிட் எடுத்துப்பேன். பாருங்க, 1ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடியும். இதே மாதிரி நான் இப்போ 4வது உள்ளதுக்கு கொடுப்பேன். 4வது உள்ளது எங்க இருக்கு? பாக்ஸ்னா இருக்கு. 4வது பாக்ஸ். 4வது பாக்ஸ்ல சேம் லைன் கிரிட் காலம் கொடுத்து எனக்கு 1, 2 அப்படின்னா 2ல ஸ்டார்ட் ஆகி 3, 4ல முடியும். அப்போ இந்த 4வது உள்ளது 5 வரைக்கும் வரும். 2 இதில் வரும். 2ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடியும். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா 4வது உள்ளது 2ல ஸ்டார்ட் ஆகி 4ல முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ சேம் லைக் கிரிட்டு காலத்துக்கு பார்த்தோம், ரோவுக்கும் பார்த்தோம். இப்போ 5வது உள்ளது எனக்கு 8வது உள்ளதில் வரும். 5ம் 8ம் சேமாக வரும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, 5வது உள்ளது செலக்ட் பண்ணிட்டு டாட் 5 இப்போ எனக்கு 5ம் 8 வரும். அப்போ நான் என்ன பண்ணும், கிரிட் ரோன்னு கொடுத்து 5க்கும் 8க்கும் வரணும். 3ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியும். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன். இப்படி வந்துட்டு, அதாவது 3ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியும். ரோவுக்கு இப்படியும் கொடுக்கலாம்.
இல்லைன்னா ரோக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் இப்போ 3 5 எடுத்துருக்கேன். 3 5 எடுத்து மறுபடியும் சேவ் பண்ணி எனக்கு இந்த 5 8ல் வரணும், அதாவது 2ல் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா 5ல் பேன்னு கொடுத்து ஸ்பேஸ் 2ன்னு கொடுத்தேன்னா ஸ்பேஸ் 2ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு 5க்கும் 8க்கும் வந்துடும். இதை சைடில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 7க்கும் 9க்கும் இதை நீங்கள் சைடில் ரன் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா 1லேருந்து 2 வரைக்கும் ஆக்குப்பை பண்ணுன்னு சொல்லி 3 கொடுத்துருங்க. அதாவது 1 2 3 கொடுத்து எனக்கு 4வது உள்ளது வேணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் உள்ளதுக்கு 4ன்னு கொடுக்கும். அப்படிதானே? ஓகே, 1 2 3 4 தான். எனக்கு 4 கொடுக்க பதிலாக -1 கொடுக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா எனக்கு சேம் லைக் அதே ஆன்சர் தான் வரும், -1 கொடுத்து. அடுத்தது கிரிட்டில் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் இது எல்லாத்தையும் தூக்கிவிடுவேன். தூக்கி விட்டுட்டு பாக்ஸையும் தூக்கி. ஓகே, இப்போ டிஸ்பிளே கிரிட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து டெம்ப்ளேட் கிரிட் டெம்ப்ளேட் கிரிட் டெம்ப்ளேட் ஏரியா. ஏரியானா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஏரியானா ஒன்றும் இல்லை. இப்போ நான் எஃப் கொடுப்பேன். எஃப் 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 எஃப்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா இந்த 1 3ஐயும் ஆக்குப்பை ஆகணும். அடுத்து இந்த 2வது உள்ளது 2 3 4ன்னு வரணும். அடுத்தது 5வது உள்ளது 3ஐயும் ஆக்குப்பை ஆகும். அப்படின்னா எனக்கு 5 வரைக்கும் போதும், இந்த 6 7 வேண்டாம். ஓகே, இப்போ 1வது உள்ளது 3 இடத்தையும் ஆக்குப்பை ஆகணும். அப்படின்னா இந்த பாக்ஸ் 1 தான் எனக்கு 3 இடத்துக்கும் ஆக்குப்பை ஆகணும்னு அதுக்கு நான் சொல்லணும். அதுக்கு நான் பாக்ஸ் 1 கிரிட் ஏரியான்னு இருக்கு. ஏரியா தானே சேவ் பண்ணியிருக்கோம். ஏரியாவில் அதாவது எஃப்னு கொடுக்கும். எஃப்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்போ 1வது உள்ளது பாருங்க, 1 2 3 இடத்தையும் ஆக்குப்பை ஆகிட்டு எனக்கு இப்போ நான் 1வது உள்ளது 3 இடத்தையும் ஆக்குப்பை ஆகணும்னு சொன்னோன்னே 2 3 4 இருக்க இடத்த எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் அதில் எஃப் எம் கொடுப்பேன். அடுத்து சும்மா ஏ கொடுப்பேன். அடுத்து சும்மா பி கொடுப்பேன். இப்போ நான் இதில் பாக்ஸ் 1 மாதிரி 2 3 பாக்ஸ் 2 3 அப்புறம் பாக்ஸு 4 எனக்கு என்ன ஆகும்னா இதுக்கு என்ன கொடுத்தேன், பாக்ஸ் 2க்கு எம்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஏன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது பின்னு கொடுத்துருக்கேன். எந்த சேஞ்சும் வராது, இதே மாதிரி தான் வரும். 1 2 3. இப்போ எனக்கு 5வது உள்ளது 1 2வது உள்ள இடத்துக்கு வரணும், அதாவது 1க்கும் 2க்கும் வரணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், கிரிட் டெம்ப்ளேட் காலத்தில் 1 பார் 1 2 3ன்னு கொடுப்போம். 1 பார் 3ன்னு கொடுப்போம். அதே மாதிரி தான் ஏரியாவில் இப்போ நான் எனக்கு என்ன வரணும், 5வது உள்ள 2 இடத்துக்கு வரணும். இப்போ 5வது உள்ள 2 இடத்துக்கு வரணும்னா நான் சி சி அடுத்தது என்னன்னு கொடுக்கு. இப்போ சிக்கு என்ன செய்யணும்னா பாக்ஸ் 5 எடுத்து 2 இடத்துக்கு வரணும். அதனால அதை நான் சின்னு கொடுத்தேன்னா நான் இங்கே 2 இடத்துக்கு கொடுத்துருக்கனால அது சின்னு வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சி வந்துட்டு. இப்போ 6வது உள்ளது என்னன்னு கொடுக்கலாம். இப்போ 6வது உள்ளது என்னன்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு 5வது உள்ளது 3 இடத்துலையும் வரணும்னா இப்போ நான் சின்னு கொடுத்தா எனக்கு 5வது உள்ளது 3 இடத்துக்கு வந்துடும். இப்போ நான் இந்த கிரிட்டுக்கு கேப் கொடுப்பேன். இந்த கிரிட்டுக்கு கேப் கொடுப்பேன். கேப் 30 பிக்சல் கொடுக்கணும். சேவ் 1 2 3 4 5 இப்படி கேப் வந்துட்டு. இதே மாதிரி தான் கிரிட் ஏரியா ஒர்க் ஆகும். இப்போ கிரிட் ஏரியான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை சைடில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃப்ளெக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.